கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையியலை கற்று வருகிறோம். உள்ளூர் சபையை பற்றி படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக உள்ளூர் சபையினுடைய குறிப்பிட்ட ஊழியங்களை கற்று வருகிறோம். சிறுவர் வாலிபர் சகோதரிகளுக்கு நடுவிலே செய்யப்படுகிற ஊழியத்தை குறித்து நாம் படித்தோம். ஆண்கள் நடுவிலே செய்யப்படுகிற ஊழியங்களை நாம் படிக்க வேண்டும். எப்படி அந்த ஊழியங்கள் செய்யப்படுகிறது? எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. 9ஆம் வசனம், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். பிதாக்களே அப்படின்னா அவங்களுக்கு அறிவுரை, வேலைக்காரரே அப்படின்னா உங்களுக்கு அறிவுரை, எஜமான்களே என்று அவர்களுக்கு அறிவுரை. இதெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள். பிதாக்கள் தகப்பன்மார் நிச்சயமாய் ஆண்கள் தான். வேலை செய்கிறவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் தான். எஜமான்களாய் இருக்கிறவர்களில் பெரும்பாலான ஆண்கள் தான். இது ஆண்களுக்கென்று பிரத்யேகமாய் சொல்லப்பட்ட அறிவுரைகள். ஆக ஆண்களுக்கென்று ஒரு ஊழியம் நிச்சயமாக தேவை. ஏன்னா பெண்களுக்கு பேசுகிற மாதிரி ஆண்களுக்கு பேச முடியாது. ஏன்னா ஆண்களுடைய உள்ளம் அதிகமாய் அவருடைய வேலை தொழில் இவைகளில் தான் இருக்கும். இப்போ இவைகளை தொடுகிறது போல நம்ம பேச வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய தேவைகள் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆணோ பெண்ணோ சிறியவர்களோ பெரியவர்களோ எல்லாருக்கும் ஆவிக்குரிய தேவை ஒன்று தான். ஆனால் அவர்களை தொடுகிற அவர்களை ஈர்க்கிற வண்ணம் ஊழியம் செய்வதற்கு அவர்கள் மனதில் என்ன மேலோங்கி நிற்கிறதோ அதை முதல்ல தொடரும். நான் ஒரு மும்பை பட்டணத்திலே அந்த பட்டணத்திலேயே அதிக அங்கத்தினர் கொண்ட சபையில் பேச போயிருந்தேன். சில முறை அங்கே பேசியிருக்கிறேன். பெண்கள் கூடுகையில் 2 தடவை பேசியிருக்கிறேன். வாலிபர்கள் கூடுகையில் 2 தடவை பேசியிருக்கிறேன். ஆராதனைகளில் சில முறை பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு முறை சகோதரர்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியத்தில் பேசியிருக்கிறேன். பெண்கள் ஐக்கியத்திற்கு 100கணக்கில் வருவாங்க. கிட்டத்தட்ட காலை ஆராதனையில் முக்கால்வாசிக்கு மேலே கூட்டம் வரும். 100கணக்கில் வருவாங்க சகோதரிகள் ஐக்கியத்துக்கு. ஆனால் ஆண்கள் ஐக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரோ 30 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த சபையினுடைய அங்கத்தினர் எண்ணிக்கை 5000 என்று எனக்கு சொன்னார்கள். அது ஒரு பாரம்பரிய சபை. காலை ஆராதனைக்கு அவ்வளவு பேர் வரமாட்டாங்க. ஆனாலும் 5000 பேர் அங்கத்தினர் கொண்ட ஒரு சபையில் பெண்கள் கூடுகைக்கு குறைஞ்சது ஒரு 500 பேராவது வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 500 எங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்க. பெண்கள் சகோதரிகள் ஐக்கியத்துக்கு 500 பேர் வராங்க. ஆண்கள் ஐக்கியத்துக்கு 30 பேர் தான் வராங்க. அதுவும் விசேஷ பிரசங்கியார் வந்திருக்கிறாருன்னு சொல்லி 30 பேர். அப்படி இல்லைன்னா எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஆலோசனைகள் தேவை. அவர்களுக்கென்று பிரத்யேகமான போதனைகள் தேவை. ஒரு கணவனாக எப்படி நடந்துக்கணும், அதில் ஒரு கணவனாக அவங்க நடந்து கொள்றதுல அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்வதில் நிறைவேற்றுவதில் பல கணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு தனியாக ஊழியம் செய்யப்படணும். அதனால ஒரு தகப்பனாக நடந்து கொள்வதில், அதே போல் வேலையில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு வேலைக்காரராக அல்லது பணியாளராக இருக்காங்க.
அவங்களுடைய மேல் அதிகாரியோடும் நடந்து கொள்வதில் அவங்களுக்கு நிறையா மனைவியோட இருக்கிற சிக்கலை போலவே அவங்க பாஸோட அவங்க மேல் அதிகாரியோட அவங்க நடந்து கொள்றதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம போதிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லணும். அதனால் ஆண்களுக்கென்று சகோதரர்களுக்கென்று ஒரு ஐக்கியம் நிச்சயமாக, திருமணமான ஆண்கள், இந்த வாலிபர் கூடுகைக்கு வராத ஆண்களுக்கென்று, ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கென்று அல்லது திருமணமான ஆண்களுக்கென்று நிச்சயமாக ஒரு ஊழியம் தேவை, ஒரு மாதாந்திர ஐக்கியம் தேவை. அதில் பாஸ்டரே அதை செய்யலாம், அல்லது அதற்கு பக்குவம் உள்ள முதிர்ச்சி உள்ள தகுதி உள்ளவர்கள் இருந்தால் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கலாம். அவங்களுடைய ஒரு கலந்துரையாடல், அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலை உண்டாக்கலாம். இப்போ தொழிலில் பிரச்சனை இருக்கும், அதை பற்றி அவங்க கலந்துரையாடலாம். அங்கே இருக்கிற ஒருத்தர் பாஸ்டருக்கு தொழிலை பற்றி தெரியாது, பாஸ்டருக்கு வேலையை பற்றி தெரியாது. அப்போ வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளேயே கலந்துரையாடி அவங்க கற்றுக்கொள்ளலாம். தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள கலந்துரையாடி கற்றுக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல குடும்பத்தில் எப்படி ஒரு ஆண் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். நேரத்தை செலவிட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவருக்காக செலவு பண்ணவும் நேரம் குறைவு, அவங்களுக்கு குடும்பத்துக்கு செலவு பண்ணவும் நேரம் குறைவு. அவங்களுக்கு எப்படி கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுவதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் பெரும்பாலும் ஆண்கள் க்ளோஸ்டாக இருப்பாங்க, மனம் திறந்து பேச மாட்டாங்க. பெண்கள் மனம் திறந்து பேசிடுவாங்க, தங்களுடைய கவலைகளை சொல்லிடுவாங்க, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க. ஆண்கள் தங்களுடைய மனதை திறக்க மாட்டாங்க, மூடியே வச்சிருப்பாங்க. அவங்க கர்த்தர்கிட்ட சொல்லணும். ரொம்ப நம்பகமான ஆவிக்குரிய மனிதர்களிடத்தில் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படணும் சகோதரர்கள் ஊழியத்தில். அப்போதுதான் சகோதரர்கள் அவர்கள் பலப்பட முடியும், வளர முடியும். அது ரொம்ப முக்கியம். அதே போல தனிப்பட்டோருக்கு ஆலோசனை அளிக்கிற ஊழியம் சபையில் அவசியம். சபையில் பொதுவாக ஆராதனை எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. எல்லா வயதினரும் எல்லா தரப்பாரும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை சபை கூடுதல் நடக்குது. சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம் நடக்குது. ஆண்கள் ஊழியம் பல சபைகளில் நடக்கிறது இல்லை, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சபைகளில் நடக்கு. ஆனால் தனிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. வீடு சந்திப்பு போனால் கூட குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன ஜெப குறிப்புன்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, உற்சாகப்படுத்திட்டு வந்துடுறாங்க. வீடு சந்திப்பு பாஸ்டரோ அல்லது மூப்பர்களோ போகும்போது வீடு சந்திப்புன்றது அவங்க உற்சாகமூட்டுதல், ஜெபித்தல் அந்த அளவில் தான் நடைபெறுது. ஆனால் தனிப்பட்டவர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனை ஊழியம் ரொம்ப குறைவாக இருக்கிறது சபைகளில். பைபிள் ஸ்டடி கூட சபைகளில் இருக்குது, சில சபைகளில். ஆனால் தனிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை சொல்வது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி கைரேகை எல்லாருக்கும் வித்தியாசப்படுதோ, கண் கருவழி எப்படி எல்லாருக்கும் வித்தியாசப்படுதோ, அந்த மாதிரி வித்தியாசம் அடிப்படை ஒன்றாக இருந்தாலும் மனித சுபாவத்தில் அதில் இந்த பர்சனாலிட்டி ஆளுமைன்றது ஆயிரக்கணக்கான வித்தியாசம் இருக்கு. ஆளுமையில் ஆயிரக்கணக்கான விதமான ஆளுமைகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதனால தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு டெய்லர் மேட் கவுன்சிலிங், ஒரு டெய்லர் அளவெடுத்து தைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டெய்லர் மேடு கவுன்சிலிங், அவங்களுக்கு ஏற்ற அவங்க சுபாவத்துக்கும்
அவங்க பிரச்சனைக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை சொல்லப்படணும். தனிப்பட்டவர்களோடு நேரத்தை செலவு பண்ணுவது முக்கியம். இயேசு திரள்களோடும் பேசினார். பல சபைகளில் அது செய்யப்படுறது இல்லை. குடும்பங்களை சந்திக்கிறாங்க, குழுக்களை சந்திக்கிறாங்க, சபையை சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். தனிப்பட்டவர்களை சந்திக்கிறோம். இயேசு தனிப்பட்ட விதத்தில் நிக்கோதேமோடு நேரத்தை செலவு பண்ணார். தனிப்பட்ட விதத்தில் சமாரிய ஸ்ரீயோடு நேரத்தை செலவு பண்ணார். மினிஸ்டரிங் டு த இண்டிவிஜுவல்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஆலோசனை ஊழியம் சபையில் நிச்சயமாக அது தேவை. நான் 1 தீமோத்தேயு 4:13 அங்கே புத்தி சொல்வதை குறித்து பவுல் எழுதுகிறான். புத்தி சொல்வதில் தரித்திரு அப்படின்னு எழுதுறான். அது ஏதோ எப்பயோ செய்கிற ஊழியம் அல்ல. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. புத்தி சொல்கிறதுல ஜாக்கிரதையாயிரு 13 15 இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. புத்தி சொல்கிறது, அதான் ஆலோசனை சொல்றது. ஆலோசனை சொல்றது அப்படின்றது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு தூய தமிழில் சொல்றாங்க. அதில் 3 பகுதிகள் இருக்கு. அதுக்குன்னே ஒரு கோர்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். வேதாகம பூர்வ ஆலோசனையில் சான்று, சர்டிஃபிகேட் இன் பிப்ளிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு படிப்பை நாங்கள் நடத்துகிறோம். அது 6 பேப்பர்ஸை கொண்ட ஒரு படிப்பு. அது ஒரு செட்டு, ஒரு பேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். அது ஆன்லைன்லேயே ஒரு பேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். நாங்கள் ஆலோசனையில் 3 பகுதி இருக்கு. ஒன்று அவர்களை ஆறுதல் படுத்துதல், இன்னொன்று அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தல், இன்னொன்று அவர்களை மேம்படுத்துதல். 3 விஷயம். தைரியப்படுத்துதல் அல்லது ஆறுதல் படுத்துதல், அது ஒரு பகுதி. எச்சரித்தல் அல்லது விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அது ஒரு பகுதி. மேம்படுத்துதல் அல்லது வளர செய்தல், 3 பகுதி இருக்கு. அதில் அதை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இந்த மேம்படுத்துதல் அல்லது ஆலோசனை அல்லது வளர செய்தல்ன்றதில் அவங்களுக்கு நிறைய நம்ம வழிகாட்ட வேண்டியிருக்கும். இதை நீங்கள் படிக்கலாம், இந்த வேலையை செய்யலாம், எந்த வேலையை தெரிந்தெடுக்கணும், எந்த படிப்பை தெரிந்தெடுக்கணும், இதிலெல்லாம் உதவி செய்யலாம். கரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டலாம். அதே மாதிரி பொருளாதார விஷயங்களில் கூட அவங்கள வழிகாட்டலாம். அதுக்கு நம்ம நிபுணர்களுடைய துணையை தேடுறதுல தப்பு கிடையாது. அதில் நிபுணத்துவம் பெற்றவங்க நிச்சயமாக சபையில் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கல்வியில் விவரம் தெரிஞ்சவங்க சபையில் இருந்தால் அவங்கள பயன்படுத்தலாம். பொருளாதாரத்தில் விவரமானவங்க இருந்தால் அவங்கள பயன்படுத்தலாம். எப்படி முதலீடு செய்வது, எதையாவது எங்கேயாவது போய் ஏமாந்துட்டு வருவாங்க, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிப்பு கொடுக்கலாம். இதை செய்யக்கூடாது, இது ரொம்ப மோசமான காரியம் என்று அவர்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம், ஒரு எச்சரிப்பு கொடுக்கலாம். இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, இது தவறான ஒரு மோசமான விளைவுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தும், குடும்பத்தில் ஏற்படுத்தும், இது கூடாது என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். குறிப்பாக அவிசுவாசிகளின் ஐக்கியம், ரொம்ப அன்பு காட்டுகிற அவிசுவாசிகள் மேலே, அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், தொழிலிலே பங்குதாரராக இருப்பதாக இருக்கலாம், அது அவங்களால விட முடியாது. என் மேலே உயிரையே வச்சிருக்காங்க, எப்படி நான் அவங்கள விட முடியும்? அப்போ அதனுடைய விளைவுகளை எடுத்து சொல்லணும்.
எப்படிப்பட்ட விளைவுகள் ஆவிக்குரிய ரீதியாக உண்டாகும், அது முடிவு எப்படி இருக்கும், இப்போ நல்லா இருக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், அவிசுவாசியோடு ஐக்கியம் கொள்வது குறித்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ரொம்ப முக்கியமாக தைரியப்படுத்தணும். சில சபைகளில் பயமுறுத்திட்டே இருக்காங்க விசுவாசிகளை. பயமுறுத்தினாதான் அவன் கண்ட்ரோலில் இருப்பான் அப்படின்னு சில ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவங்களை தைரியப்படுத்தணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும். நீ சபைக்கு வரலன்னா உன்னை அவ்வளோதான், ஆண்டவர் அடிச்சிருவார், இந்த வாரம் உனக்கு நல்லா இருக்காது, நீ தசமபாகம் கொடுக்கலன்னா உனக்கு ஆஸ்பத்திரி செலவு வரும், இப்படியெல்லாம் பயமுறுத்தக்கூடாது. அவங்கள தூண்டலாம். தசமபாகம் கொடுப்பதற்கு, காணிக்கை கொடுப்பதற்கு தூண்டி விடலாம், சபைக்கு வருவதற்கு அவர்களை தூண்டி விடலாம். அவர்களை மோட்டிவேஷன் வேற, பயமுறுத்துறது வேற. அவங்கள ஏவி எழுப்பலாம், அவங்கள தைரியப்படுத்தணும். ஆலோசனை ஊழியத்தில் ஒரு முக்கியமான அம்சம் தைரியப்படுத்துதல், திடப்படுத்துதல், ஆறுதல் படுத்துதல். விட்டுற மாட்டார் ஆண்டவர், உன்னை விட்டுற மாட்டார், உயிரே உனக்காக கொடுத்துருக்கிறார், உன்னை விட்டுருவாரா, இதை கொடுக்க மாட்டாரா, உனக்கு கொடுப்பார், உனக்கு வேலை கொடுப்பார், உனக்கு குழந்தை கொடுப்பார். அவங்கள அந்த ஒரு நம்பிக்கை ஊட்டுதல். அது சில நேரங்களில் நம்ம பல நேரங்களில் பீடத்தில், பிரசங்க பீடத்தில் செய்கிறோம். ஆனால் அது தனிப்பட்ட விதத்துலையும் தேவை. தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும். பிரசங்க பீடத்தில் கொடுக்கப்படுகிற அளவு போதாமல் போய்விடலாம். அவர்களுக்கு கூடுதலாக திடப்படுத்துதலும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுதலும் தேவைப்படலாம். அப்போது அந்த ஆலோசனை ஊழியம் அவங்களுக்கு பயன்படும். அதே போல ஆதரவற்றோர் விதவைகளுக்கு உதவுதல். ஒவ்வொரு உள்ளூர் சபையும் தன்னால் இயன்ற அளவு ஆதரவற்றோருக்கு, விதவைகளுக்கு உதவி செய்யணும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். விதவைகளுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க எருசலேம் சபையில். அது ஒரு ஒரு சேவையாக அவர்கள் செய்து வந்தார்கள். அப்போஸ்தலர் 6:1, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். விதவைகள் அன்றாடக விசாரணையில் விசாரிக்கப்படுதல் அப்படின்னா தினசரி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். 2ஆம் வசனத்தில் பந்தி விசாரணைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தினந்தோறும் விதவைகளுக்கு, ஆதரவு இல்லாத விதவைகளுக்கு, பிள்ளைகள் இல்லாத அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு எருசலேம் சபையில் உதவி செய்தார்கள். அதை 1 தீமோத்தேயு 5:9-10 வாசிக்கிறோம். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி பத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அங்கேயும் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான். இது பேதுரு தலைமையில் எருசலேமில் மட்டும் நடக்கலை, பவுல் தலைமையில் உள்ள ஊழியங்களையும் விதவைகளுக்கென்று உதவி செய்கிற ஒரு பணி இருந்துச்சு. அதாவது ஏழைகளுக்கு ஒரு தனி ஒரு சமூக சேவை ஊழியம் ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு உள்ளூர் சபையும் ஒரு ஏழை பிள்ளைகள் இல்லம், விதவைகள் காப்பகம் அப்படி ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்லை. அவர்கள் சபையில் வருகிற ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இயன்ற உதவியை செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதம் பக்தி என்றாலே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பது பக்தியினுடைய ஒரு பகுதியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் அதற்கென்று தனியாக ஒரு இல்லம், ஒரு ஹோம், அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்படி கர்த்தர் நடத்துவார் என்றால், கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பு நடத்துதலை கொடுத்து வாய்ப்பு கொடுத்தால் அதை செய்யலாம். ஆனால் சபைக்குள்ளேயே அதை செய்யணும்.
சபைக்குள்ளேயே அதற்கென்று நிதி திரட்டி சபைக்கு வருகிறவர்களிலே அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம். உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம் போன்ற உதவிகளை செய்யலாம். அல்லது அந்த மாதிரி உதவி எங்கே கிடைக்குதோ அதை நம்ம அவங்கள வழி நடத்தலாம். அரசாங்கத்தில் திட்டங்கள் இருக்குது. அவங்க அதை அறியாமல் இருப்பாங்க. படிக்காதவங்களாக இருக்கலாம், அறியாதவங்களாக இருக்கலாம். அவங்கள வழி நடத்தலாம். அந்த உதவிகளை பெறுவதற்கு உதவி செய்யலாம். சபை தன்னால் இயன்ற ஒரு உதவியை சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 4:35 நாம் படிக்கிறோம். அவங்க தங்கள் தேவைக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து தேவை உள்ளவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. நிலங்கள், வீடுகள் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவைக்கு அதிகமாக சொத்து உள்ளவங்க அதையெல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. குறைவுள்ளவர்கள் தேவை உள்ளவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக பொருளாதாரம் உடையவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். அது விசுவாசிகளுக்கு அந்த பாரத்தை, அந்த தரிசனத்தை ஊட்ட வேண்டும். வசதியான விசுவாசிகளிடமிருந்து நிதி பெற்று ஏழையான விசுவாசிகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுவும் சபையினுடைய ஒரு முக்கியமான ஊழியம். அப்பதான் சபை வளரும். சதீஷ்குமார் அப்படின்னு ஒரு போதகர் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய சபை வச்சிருக்கிறார். அவருடைய சபை தான் இன்று அதிக கூட்டம் கூடுகிற ஒரு சபை கூடுதல், இந்தியாவிலேயே அதிக கூட்டம் கூடுகிற ஒரு சபை கூடுதல் என்று சொல்கிறார்கள். அவருடைய சபையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இப்படி அதிகமான நலப்பணிகள் அந்த சபையில் நடைபெறுகிறது. உதவிகளுக்கு உதவி, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி, மருத்துவ உதவி, ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காங்க, கல்வி உதவி, பல்வேறு சமூக பணிகள் அங்கே நடக்குது. அது அந்த சபை வளர்ந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதனால் எனக்கு இப்போ அந்த மாதிரி அதுக்கு எதிரான ஒரு உபதேசம் பண்ணப்படுகிறது. இப்போ நவீன உபதேசம் அது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஊழியம் கிடையாது, அது நம்ம வேலை கிடையாது என்று ஒரு தப்பான உபதேசம், யூதாசின் உபதேசம். அதாவது யூதாசின் உபதேசம்னு சொல்றாங்க இவங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வது யூதாசின் உபதேசம்னு சொல்றாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. அதனால் அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு பலியாகிவிடக்கூடாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பது மாறாத சத்தியம். அதை எப்போதும் நம் மனதிலே கொள்ள வேண்டும். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சபையில் ஆண்டவரே தனிப்பட்ட ஊழியங்கள், தனிப்பட்டோருக்கு ஆலோசனை சொல்லப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சபைகளில் அந்த ஊழியம் கிடையாது. தனிப்பட்டவர்களுக்கு அவர்களை திடப்படுத்துவது, அவர்களை எச்சரிப்பது, அவர்களை மேம்படுத்துவது, தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற அந்த ஊழியம் அநேக சபைகளில் இல்லை. அந்த விழிப்புணர்வு ஏற்பட அதற்கான ஒரு பயிற்சி பாஸ்டர்களுக்கு கிடைக்க நாங்கள், அல்லது அப்படிப்பட்டவர்களை பாஸ்டர்கள் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஊழியம், ஆண்கள் சபை கூடுதலுக்கு வர்றதே பெருசு. இதில் எங்கேருந்து அவங்களுக்குன்னு தனியாக ஐக்கியம் வைக்கிறதுன்னு பல சபைகளில் ஆண்கள் ஐக்கியம் இல்லை. ஆண்களுக்கென்று தனியாக பிரத்யேகமான ஊழியங்கள் செய்யப்பட அவர்கள் ஒரு தகப்பனாக, ஒரு பணியாளராக, அல்லது ஒரு முதலாளியாக அல்லது அதிகாரியாக எப்படி நடந்து கொள்வது என்கின்ற போதனைகள், ஆலோசனைகள் கொடுக்கப்பட அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் எப்படி குடும்பத்தை புரிந்து கொண்டு குடும்பத்தில் நடப்பது என்பது ஆண்களுக்கு
அவசியமாக இருக்கிறது. அந்த போதனை அவர்களுக்கு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஏழைகளுக்கு, ஆதரவற்றோருக்கு, விதவைகளுக்கு ஆண்டவரே சபையில் அவர்களுக்கும் உதவிகள் செய்யப்பட, அதற்கான நிதி திரட்டப்பட, சபைக்குள்ளேயே இயன்ற அளவு ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் இவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட ஆண்டவரே, அதற்காக சபை பாரப்பட, ஏழைக்கு என்று நிதி திரட்டினா அப்புறம் ஊழியத்துக்கு நிதி குறைஞ்சிருமே என்று பயப்படாதபடி இயன்ற அளவு வசதியானவர்களிடமிருந்து நிதி திரட்டி தேவை உள்ளவர்களுக்கு, குறைவு உள்ளவர்களுக்கு கொடுக்க, சபையில் அப்படிப்பட்ட பணிகள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.